இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ மேக்ஸ்வின் உடைய கனெக்டிங் வயர். இந்த கனெக்டிங் வயரை வந்து நம்ம மல்டி பர்பஸா யூஸ் பண்ணலாம். ஸ்பீக்கருக்கும் யூஸ் பண்ணலாம், ஆம்பிளிஃபயருக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு லோ வோல்டேஜ்ல 12 வோல்ட்ல செய்யக்கூடிய ஆம்பிளிஃபயருக்கு டிசி வோல்டேஜ் இன்புட் கொடுக்க இந்த வயர் யூஸ் பண்ணலாம். பொதுவா நம்ம பேட்டரியில இருந்து வர பிளஸ் அண்ட் மைனஸ் வயரையும் ஆம்பிளிஃபயர்ல இருந்து வர பிளஸ் அண்ட் மைனஸ் வயரையும் முறுக்கி டேப் அடிச்சிருப்போம். ஆம்பிளிஃபயர்ல ஏதாவது பிரச்சனை அப்படின்னாக்கல அதை கழட்டி கடைக்கு எடுத்துட்டு சொல்லுவாங்க. கொண்டு போன ஆம்பிளிஃபயரை ரெடி பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து அதே வயர்ல முறுக்கி மறுபடியும் நம்ம டேப் அடிப்போம். அதுல ஏதாவது பிசுறு இருந்தாக்கல கிரவுண்ட் ஆகி ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, மேலே கீழே நம்ம அழுத்தி விட்டோம் அப்படின்னாக்கல இது வந்து லாக் ஆயிடும். இந்த பின்னை நம்ம கழட்டணும் அப்படின்னாக்கல முன்னாடி இருக்கிற சின்ன நாபை அழுத்தி பிடிச்சிட்டு இழுத்தீங்க அப்படின்னாக்கல அழகா வெளியே வந்துடும். இந்த பின்னை பொறுத்த வரைக்கும் ரெட் வயருக்கு ரெட் வயரும் பிளாக் வயருக்கு பிளாக் வயரும் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அக்சஸ் ஆகும். மாத்தி நீங்க சொருவினாலும் இது வந்து பின்னு செட் ஆகாது. இதே மாதிரி ஹோம் தியேட்டர்ல இருக்கிற எல்லா ஸ்பீக்கருக்கு நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் கனெக்டரை வச்சுக்கலாம். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாக்கல ஸ்பீக்கரை ரொம்ப ஈஸியாக கழட்டி எடுத்துட்டு போயிடலாம். இதே மாதிரி நீங்க வேற பர்பஸ்க்கு அடிக்கடி நம்ம கனெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ற மாதிரி இருந்துச்சுனாக்கல இந்த பின்னையும் இந்த வயரை நீங்க யூஸ் பண்ணலாம்.